ஓகே. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல fill in the blanks பார்க்கலாங்கண்ணா. ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. -1 ஈவன் இன்டீஜர். ஈவன் நம்பர்ஸ்னா என்னப்பா? பேசிக் தெரிஞ்சவங்க விட்டுருங்க. ஈவன் நம்பர்ஸ்லாம் என்னென்ன? 2, 4, 6, 8 இதெல்லாம் தான் ஈவன் நம்பர்ஸ், ஆமாவா? இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லும்போது -2, -4, -6, -8 இதுவும் வரும். சரியா? சரி, ஓகே. இப்போ ஒரு நம்பருக்கு மேல ஈவன் இன்டீஜர் வந்திருந்தது அப்படின்னா அந்த நம்பர் அந்த ஈவன் இன்டீஜர் இருக்கு இல்லையா, அந்த ஈவன் இன்டீஜர் இந்த உள்ளார இருக்கிற நம்பரை என்ன பண்ணுன்னு பாருங்க. -1 இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்பரா, ஈவன் இன்டீஜர் 2 போட்டு பாருங்க. 2 போட்டா -1 இன்டூ -1 என்ன பண்ணி விட்டுருச்சு? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 இன்டூ 1 1. அப்போ -1 இது என்ன பண்ணி விட்டுருச்சு? +1 ஆக்கி விட்டுருச்சு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் -1 to the power 4 போட்டு பாருங்க. -1 இன்டூ -1 இன்டூ -1 இன்டூ -1 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அகைன் இது பிளஸ், 1 இன்டூ 1 1 தான். இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்க ஈவன் இன்டிஜர் எது வேணாலும் போடுங்க. ஈவன் இன்டிஜர் எது போட்டீங்கனாலும் மைனஸ்ல இருக்கிறத பிளஸ்ன்னு மாத்தி விட்டுரும். புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் எனக்கு என்னது? 1. சரியா? ரைட். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல ஃபார் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, a to the power 0 இஸ். நீங்க இதையவே பார்க்கவே தேவையில்லை. ஏக்கு மேல எந்த நம்பரா இருந்தாலும், ஏன்னு இல்லை, 1, 2, 1000, 10,000 எந்த நம்பரா இருந்தாலும் சரி, அதுக்கு பவர்ல 0ன்னு வந்துருச்சுன்னா ஆன்சர் 1 தான். இது கிளியரா இருக்கா? ரைட். அடுத்தது தேர்ட் கொஸ்டின். 4 to the power -3 into 5 to the power -3. இங்க பாருங்க, பவர்ல இந்த ரெண்டு டேர்முக்குமே பவர்ல -3 காமனா இருக்கா? அப்ப நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 4 into 5 அப்படியே போட்டுட்டு அந்த பவரை ஒரு தடவை மேலே எழுதிப்பேன். இது புரிஞ்சதா? பவர் மேல சேமா இருந்தா இதை பண்ணணும். அடுத்தது 4 into 5 என்ன? 20. 20 to the power -3. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, பவர்ல மைனஸ் வரவே கூடாது. பவர்ல மைனஸ் வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நீங்க அதை பிளஸ்ஸா மாத்தணும். ஓகேவா? எப்படி பிளஸ்ஸா மாத்தலாம் அப்படின்னு பாருங்க. அதுக்கு நீங்க இன்னொரு பேசிக் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நம்பருக்கு கீழையும், ஓகேவா, இப்ப 20ன்னு போடுறீங்க அப்படின்னா இன்டைரக்டா டிவைடட் பை 1 ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? டிவைடட் பை 1 ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம். இப்ப இந்த 20ய இப்படி எழுதிக்கலாமா? ஒரு எந்த நம்பரா இருந்தாலும் சரிக்கண்ணா. 2ன்னு போடுறீங்க அப்படின்னா 2க்கு கீழே 1 ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா அர்த்தம். 3 போட்டீங்கன்னா 3 கீழே 1 ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா அர்த்தம். புரிஞ்சதா? அதே போலதான் இங்க 20 டிவைடட் பை 1 போட்டேன். ரைட். இப்போ நான் என்ன சொன்னேன்? பவர்ல மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ பிளஸ் போட்டாச்சு. மேக்ஸ்ல நம்ம என்ன வேணா பண்ணலாம், பட் அதோட விளைவுகளையும் பார்த்துக்கணும். என்னன்னு ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் என்னோட பவர்ல மைனஸ் இருக்கிற வேல்யூ பிளஸ்ஸா மாத்துறனோ அப்பெல்லாம் அதுக்கு உள்ளார இருக்கிற நம்பர் ரெசிப்ரோக்கலா மாறும். ரெசிப்ரோக்கல்னா கீழே இருக்க 1 மேல போயிடும், மேல இருக்கிற 20 கீழே வந்துடும். இது புரிஞ்சதா புரியலையா? கிளியரா இருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இப்போ 1/20 கியூப் இருக்கா? அப்ப இந்த 1/20 3 தடவை போடணும். போட்டு நடுவுல இன்டூன்னு போட்டுக்கணும். சரி. இப்ப இந்த 20 into 20 into 20 மேல இருக்கிறது 1 into 1 into 1 1 தான். கீழே இருக்கிறத எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்க. மொத்தமா 3 0 இருக்கா? அந்த 3 0 போட்டுக்கங்க. 2 2s are 4, 4 2s are 8. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ 1/8000 இதுதான் ஆன்சர். ஓகேவா? மிச்சம் 2 சம்ம இன்னும் 2 இருக்கு. அந்த 2 நான் தனி வீடியோவா போடுறேன். சரியா? இந்த 3 சம் புரிஞ்சதா? ஈஸியா இருக்கா? 1/8000. ரைட். ஓகே. புரிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. தம்ப்நெயில்ல என்னோட நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ.